So 10th students நீங்க இன்னைக்கு பார்க்க போறது வந்து உங்களோட 10th மேத்ஸ் previous year question paper. So 2022 ஓட question paper தான் இது. So கண்டிப்பா previous year question paper ஒரு go through பண்ணிக்கோங்க. So எந்த ஃபார்மேட்ல வந்து உங்களோட 2 marks and 5 marks வந்து கேக்குறாங்க. So important மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னு வந்து நீங்களே வந்து ஒரு அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் வந்து கேக்குறாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் அதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகிற சான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து எல்லாருமே ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ என்னென்ன 1 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, என்னென்ன 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, இன்டீரியர் கொஸ்டின் 1 மார்க்ல என்ன கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு வாட்டி ஒரு கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் 2 மார்க்ஸ் வந்து என்ன ஃபார்மேட்ல வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபைண்ட் A cross B and B cross A. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு செட் பில்டர் ஃபார்மும் ரோஸ்டர் ஃபார்மும் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து ஈஸியான சம்ஸ் தான். அண்ட் தேர்ட் ஒன் வந்து உங்களுக்கு செகண்ட் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் சாப்டர்ல இருந்து another question வந்து AP which term of an AP is -54. ஸோ இது வந்து செகண்ட் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சாப்டர்ல இருந்து ஃபைண்ட் தி எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட்ல நீங்க கவர் பண்ணி பார்த்துருப்பீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ ஜென்ரலா ஃபேக்டரைஸ் பண்ற மாதிரி தான் இது. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணி பியோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்க இந்த சம் பார்க்கணும். இது வந்து எக்ஸாம்பிள்ல இருக்கு, செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த டயக்ராம் ரிலேட்டடா வந்து உங்களுக்கு ஃபோர்த் சாப்டர்ல இருந்து எல்லா யாரும் ஒரு 2 மார்க் வந்து கேட்கறாங்க. ஸோ அந்த டயக்ராம் ரிலேட்டடா இருக்க 2 மார்க்ஸ் வந்து ஒரு கோ த்ரூ பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபிஃப்த் சாப்டர்ல இருந்து ஷோ தட் த பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியம். ஸோ இது வந்து ஈஸி தான், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அண்ட் லைன் P passes through the points and the line Q passes through the point is P is parallel to Q. ஸோ இதுவும் வந்து ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ இம்பார்ட்டன்ட் ரிலேட்டடா இருக்க கொஸ்டின் தான் இது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 23 வந்து உங்களுக்கு வந்து ஃபிஃப்த் சாப்டர்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபிஃப்த் சாப்டர்ல இருந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஏதாவது ஒரு சாப்டர்ல இருந்து உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் வந்து 1 கம்மி பண்ணியிருப்பாங்க. ஸோ சிக்ஸ்த் சாப்டர்ல இருந்து 1 தான் கேட்டிருக்காங்க. அண்ட் செவன்த் சாப்டர்ல இருந்து உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ரேஷியோ ஆஃப் ஹைட்ஸ். ஸோ ரேஷியோன்னு கேட்குற சம்ஸ்லாம் வந்து 2 மார்க்ஸ்ல வந்து செவன்த் சாப்டர்ல கவர் ஆகுது. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்ற ஒரு சம்மும் ரேஷியோ ஆஃப் கோனும். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா செவன்த் சாப்டர்ல 2 மார்க்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் எயித்து சாப்டர்ல இருந்து வந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க் கம்மி பண்ணிட்டு ஃபிஃப்த்ல இருந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் 28th ஒன் வந்து உங்களுக்கு தேர்ட் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்படிதான் வந்து உங்களோட கம்பல்சரி ப்ராப்ளமும் வந்து உங்களுக்கு தேர்ட் சாப்டர்ல இருந்தா கவர் ஆயிருக்கு. இது ரொம்ப ஈஸியான சம் தான். சரி பார்த்து போட்டிருப்பீங்க, இம்பார்ட்டன்ட்ல கவர் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட 5 மார்க்ஸ் வந்து எந்த காம்பினேஷன்ல வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வெரிஃபை சம். ஸோ வெரிஃபை சம்லாம் கண்டிப்பாக அது வந்து ரொம்ப ஈஸி, கண்டிப்பாக எல்லாருமே அட்டன் பண்ணி ட்ரை பண்ணியிருப்பீங்க. அண்ட் 30th வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல பார்த்துருப்பீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால ஒரு சாப்டர் எடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா அதில் கேட்குற எல்லா கொஸ்டினும் நீங்கள் அட்டன் பண்ணிடுவீங்க. பிகாஸ் நீங்க வெறும் இம்பார்ட்டன்ட்னு மட்டும் பாத்தீங்கன்னா அதுல இருந்து கேட்குற அதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களால அட்டன் பண்ணாம போயிடும். ஸோ ஒரு சாப்டரே எடுத்தீங்கன்னா அது வந்து ஃபுல் கவரேஜ் கொடுங்க. அப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து அதுல இருந்து கேட்குற எல்லா 2 மார்க் எல்லா 5 மார்க்கும் வந்து நீங்க அட்டன் பண்ணிடுவீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரேஷியோ ஆஃப், இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு அதர் இம்பார்ட்டன்ட் ஒன்று கேட்டிருக்காங்க செகண்ட் சாப்டர்ல. அண்ட் தேர்ட் சாப்டர்ல வந்து ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அண்ட் 430 சால்வ் இதுவும் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல நீங்க பார்த்துருப்பீங்களா எனக்கு தெரியல. ஸோ ஒரு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், ஒரு கொஸ்டின் வந்து அதர் இம்பார்ட்டன்ட்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதனால ஒரு சாப்டர் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு வந்து ஃபுல் கவரேஜ் வந்து கொடுங்க. ஸோ தேர்ட் சாப்டர்ல இருந்தே உங்களுக்கு வந்து 3 கொஸ்டின் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஆல்பா பீட்டா அது ரூட்ஸும் கேட்டிருக்காங்க, சால்வ் கேட்டிருக்காங்க, அண்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ இதுவும் வந்து கேட்டிருக்காங்க. 3 கொஸ்டின் வந்து உங்களுக்கு தேர்ட் சாப்டர்ல இருந்து கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் 35 வந்து ஒரு தியரம் வந்து ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபோர்த் சாப்டர்ல இருந்து வந்திருக்கு. அண்ட் 36 வந்து உங்களுக்கு ஃபோர்த் சாப்டர்ல இருந்து வந்திருக்கு. ஸோ ஃபோர்த் சாப்டர்ல இருந்து 22லயும் உங்களுக்கு வந்து 2 5 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் 37 வந்து உங்களுக்கு ஃபிஃப்த் சாப்டர்ல இருந்து வந்திருக்கு. ஸோ ஃபிஃப்த் சாப்டர்ல இருந்து வந்து உங்களுக்கு parallelogram மாடல். ஸோ அதோட டயகனல் ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா அது வந்து ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 38 வந்து உங்களுக்கு சிக்ஸ்த் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் 39 வந்து உங்களுக்கு செவன்த் சாப்டர். அண்ட் 40 வந்து உங்களுக்கு செவன்த் சாப்டர் தான்.
அண்ட் 41 வந்து உங்களுக்கு 8th சாப்டர்ல இருந்து கவர் ஆயிருக்கு அண்ட் கம்பல்சரி கொஸ்டினும் வந்து உங்களுக்கு 8th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க ஸோ 8th சாப்டர்ல இருந்து இதுலயும் ஒரு கொஸ்டின் கம்மி பண்ணிட்டு உங்களுக்கு 4th சாப்டர்ல இருந்து உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ எனிவேஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து உங்களுக்கு 2 கொஸ்டின் கவர் ஆயிருக்கு செகண்ட் சாப்டர்ல இருந்து உங்களுக்கு 2 கொஸ்டின் கவர் ஆயிருக்கு தேர்ட் சாப்டர்ல இருந்து உங்களுக்கு 3 கொஸ்டின் கவர் ஆயிருக்கு ஸோ அப்படின்னா உங்களுக்கு 7 கொஸ்டின்ஸ் வந்து 1 2 3 சாப்டர்ஸ்லயே கவர் ஆயிடுச்சு அண்ட் 5th சாப்டர்ல இருந்து உங்களுக்கு 2 கொஸ்டின் கவர் ஆயிருக்கு ஸோ அதனால 9 கொஸ்டின்ஸ் இதுல இருந்து கவர் ஆயிருக்கு அண்ட் 8th சாப்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கவர் ஆயிருக்கு ஸோ 10 கொஸ்டின்ஸ் ஆயிடுச்சா அண்ட் தியரம் 1 ஸோ தியரம் 1 வந்து 4th சாப்டர்ல கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும் ஸோ 11 கொஸ்டின்ஸ் இருக்கு ஸோ நீங்க பார்த்திருந்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்ல பார்த்திருந்தீங்கன்னா ஸோ இதுல இருந்து நீங்க செலக்ட் பண்ணி அட்டென்ட் பண்ணிருப்பீங்க ஸோ கம்பல்சரியும் வந்து உங்களுக்கு 5th சாப்டர்ல இருந்து கேட்டுட்டாங்க ஸோ அதனால இந்த இயர் வந்து உங்களுக்கு கம்பல்சரி கேட்டுறது வந்து ஈஸியா கேட்டிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பார்ட் 4 வந்து 8 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் வந்து ஜியோமெட்ரி கிராஃப் வந்து எது ரிலேட்டடா கேட்டிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பா எல்லாருமே நல்லா பார்த்துக்கோங்க ஸோ இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்க்காம அதர் இம்பார்ட்டன்ட் ஒரு சாப்டர்னு எடுத்தீங்கன்னா அது வந்து ஃபுல் கவரேஜ் கொடுக்கறது வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்கும் ஸோ கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் அதுல வந்து ஒன்று வரும் அதர் இம்பார்ட்டன்ட்டும் கேட்கற சான்ஸ் இருக்கு ஸோ ஏதாவது ஒரு 2 சாப்டர்ல வந்து உங்களுக்கு அதர் இம்பார்ட்டன்ட் வந்து கண்டிப்பா கவர் பண்ணுவாங்க ஸோ அதனால எல்லாத்தையும் நீங்க ஒரு சாப்டர் எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஃபுல் கவரேஜ் கொடுக்கறது உங்களுக்கு பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பெஸ்ட் விஷஸ் தேங்க்யூ